ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு கேஜி தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் தம் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 250 ml ஆயில், 30 ml கீ எடுத்திருக்கேன், ஒரு லெமன் எடுத்திருக்கேன், ஒரு கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், ஆனியன் 500 கிராம்ஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் டொமேட்டோ 250 கிராம்ஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் கரம் மசாலாஸ் எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலாஸில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசி, இது 4 தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கர்ட் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ் கர்ட் எடுத்து வச்சிருக்கேன், கொரியாண்டர்ஸ் அப்புறம் வந்து மின்ட் ரெண்டுமே எடுத்திருக்கேன், கொத்தமல்லி புதினா ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கேன், இது வீட்டில் அரைச்ச மசாலா, அதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பெரிய சட்டி வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பெரிய சட்டினா 1 kg ஆக்குற அளவுக்கு அதில் 250 ml ஆயில் ஃபுல்லாகவே விட்டுடுறேன். அது ஆயில் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு, அதனால நான் அதில் ஆனியன் போட போறேன். ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ள நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் பிரியாணியில் போடுறது மேரினேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் சிக்கன் மேரினேட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பிரியாணியில் வேற உப்பு போட போகிறோம், அதனால கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே சில்லி பவுடர் அதிகமாக போட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் கம்மியாக போடணும் பிரியாணியில், அது மட்டும் பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour இல்லைனா 20 minutes ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ ஆனியன் நல்லா சாட் ஆயிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ நல்லா வதங்கட்டும், கொஞ்ச நேரம் விடலாம். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு இந்த கரம் மசாலாவை கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் சாட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கையில் வதக்கி விட்டுக்கோங்க, கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த 100 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல், அதாவது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 minutes ஆகும். அது வரைக்கும் கிண்டி விடுங்க கொஞ்சம். இந்த 2 minutes கழிச்சு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் எதுக்காக மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்போதான் அந்த ஜூஸியாக இருக்கும் சிக்கன், அதுக்காக தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ 100 கிராம்ஸ் கர்ட் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுவீங்களோ காமனாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அங்கே சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால உங்கள் டேஸ்ட். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதில் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கீ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சீரக சம்பாக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி விடணும். அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் ஏன் ஆட் பண்ணலன்னா, அது வந்து வேகும் போதே அதோட காரம் நிறைய இறங்கிடுது, அதனால ஆட் பண்ணல. இப்போ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பாதி கொத்தமல்லி புதினா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் தம் விடும் போது ஆட் பண்ண போகிறேன். தண்ணி இன்னும் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்க சீரக சம்பா அரிசி அதை ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிண்டி விடாதீங்க. ஒரு 2 டைம்ஸ் கிண்டி விட்டா போதும். இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ரைஸ் பாதியாக குக் ஆகணும், அது வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பாதியாக குக் ஆயிருச்சு. இதை நீங்கள் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். பாதியாக குக் இருந்தால் போதும், ஹாஃப் குக்டு இருந்தால் போதும். இதில் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சிருக்க கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நாங்கள் ஆட் பண்ணோம், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தம் விடலாம். பேப்பர் வச்சு, நியூஸ் பேப்பர் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணி மேலே ஒரு வெயிட்டான தண்ணி பாத்திரம் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.